ஹாய் ஹலோ, நான் டாக்டர் ஜெகதீஸ்வரி ராஜலிங்கம். இந்த சேனலில் நிறைய ஹெல்த் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் அண்ட் பேசிகிட்ருக்கோம். இதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த சேனல் ஸ்ரீதடாக்கம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வெஜைனல் ஹைஜீனை பொறுத்தவரை எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். ஜெனிட்டலை இப்படி வாஷ் பண்ணுங்கள், இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை மட்டும் யூஸ் பண்ணுங்கன்னு நிறைய சொல்லி கேட்டிருப்பீங்க. இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் உங்களுக்கு தேவையா இல்லையான்னு இந்த வீடியோ பார்த்த அப்புறம் புரியும். ஃபீமேல் ஜெனிட்டலில் வெளிப்புற பகுதி, அதாவது துணியோட உரசக்கூடிய பகுதியை தான் வல்வான்னு சொல்லுவோம். இந்த வல்வாக்கு மேல இருக்கக்கூடிய சின்ன கேனல் தான் வெஜைனா. இந்த வெஜைனா தன்னைத்தானே சுத்தம் செஞ்சுக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த பகுதியை தண்ணியை வச்சு கூட கழுவணும்னு அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் இதை எதுவும் செய்யாமல் இருந்தாலே போதும். துணியோட உரசக்கூடிய இந்த வல்வான்ற பகுதியை மட்டும் தண்ணியை வச்சு கழுவுனா போதும். வெஜைனால டவுச்சிங், சென்டட் ப்ராடக்ட்ஸ் இல்லைனா சோப்ஸ் யூஸ் பண்ணவே கூடாது. வெஜைனல் pH 3.8லேருந்து 7 வரை அசிடிக் நேச்சராக இருக்கும். அசிடிக் நேச்சராக இருந்தால் தான் அங்கே இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் பார்த்துக்க முடியும். வெஜைனால தேவையில்லாத ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா pH இம்பேலன்ஸ் ஆகி இன்ஃபெக்ஷன் தான் வரும். pH பேலன்ஸை டிஸ்டர்ப் பண்ணாத மைல்ட் சோப் ஆர் வாஷஸை யூஸ் பண்ணி எக்ஸ்டர்னலாக இருக்கக்கூடிய வல்வாவை மட்டும் வாஷ் பண்ணுறது நல்லது. இதுதான் ஜெனிட்டலை வாஷ் பண்ணக்கூடிய ஹெல்தியான முறை. இந்த வீடியோவை நீங்கள் கேர் பண்ணக்கூடிய லேடிஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு என் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். பாய்.